ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹோட்டலில் பூரி சாப்பிட்றதுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி சாஃப்டாக ப்ளஃபியாக பூரி வீட்டிலையே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கோதுமை மாவு ஒரு 3.5 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கோதுமை மாவுலேயே பூரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு எல்லாமே கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான தண்ணி 2 கப்பு தண்ணியை நான் நல்லா அடுப்பில் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்தின பதம் வரைக்கும் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்த மாவில் கரண்டியால் கிண்டி விடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலையே நல்லா இந்த மாவை பிசைஞ்சு ஒன்று திறக்கலாங்க. பாருங்கள், நல்லா திறந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெயை கையில் ஊற்றி இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த மாவை ஒரு ஷீட்டில் எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். ஏன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் பூரி சுடும்போது நல்லா ப்ளஃபியாக புசு புசுன்னு எலும்பி வரும். அதுக்காக மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு ரெடி பண்ணியாச்சு. நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி ஒரு 1/4 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கலாம். 1/4 மணி நேரம் கழித்து இந்த மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக, மீடியம் சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்து வச்ச மாவை எடுத்து ஒவ்வொரு மாவாக எடுத்து வச்சு நம்ம இப்படி திரட்டிக்கலாங்க. பூரி கட்டை வச்சு இப்படி திரட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. இது மாவு வச்சு நம்ம மாவில் தோச்சு நம்ம இந்த பூரி திரட்டக்கூடாது. அப்படி திரட்டினோம்னா எண்ணெய் கருப்பாகும். அதனால் இந்த மாதிரி மாவை எண்ணெய் தடவி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீதி இருக்கிற எல்லா மாவுகளையும் இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை சுட வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்ல கொதிநிலையில் இருக்கணும். அப்போ தான் இந்த பூரி போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ புசுன்னு எலும்பி வருது. இந்த எண்ணெயை நல்லா வடிச்சுட்டுக்கலாம். இப்படி வடிச்சுடும்போது மீதி இருக்கிற எண்ணெயும் மறுபடியும் கரெக்டான சூடு பதத்துக்கு வந்துடும். மீதி இருக்கிற பூரிகளையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டான ப்ளஃபியான பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் குறையாதுங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான பூரி தயாருங்க. இப்போ இந்த பூரிக்கு மசால் கிழங்கும் நம்மளோட சேனலில் இருக்குங்க. நிச்சயமாக பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவையான பூரி ரெடி.